Hello friends, welcome back to Nathu's Beauty and Wellness. Subscribe மற்றும் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. வாங்க இந்த வீடியோக்கு போகலாம். நம்ம பார்க்க போறது ஹென்னா கலரிங். ஒரு இரும்பு கடாயில 3 ஸ்பூன் மருதாணி பவுடர், 1/2 ஸ்பூன் ஆம்லா பவுடர் அதாவது நெல்லிக்காய் பவுடர், 1/2 லெமன் ஜூஸ், டீ டிகாஷன் நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி அதை டிகாஷன் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்ல விட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பவுடரை பேஸ்ட் பதத்துல கொண்டு வந்துடுங்க. அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரேப்பர் போட்டு ரேப் பண்ணி வச்சிருங்க. இது நாளைக்கு தலையில போட போறோம்னா இன்னைக்கு முதல் நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். ரேப்பரை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த மருதாணியை பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கா இருக்கும். இதுதான் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ண போறோம். இப்போ ஒயிட் ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ண உடனே அது ஃபுல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல மாறிடும். வாங்க பார்க்கலாம். ஹேர் டை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தலை நல்லா ட்ரையாக இருக்கணும், ஆயில் இருக்கக்கூடாது. நல்லா குளிச்சுட்டு ஹேர் ட்ரை ஆன பிறகு தான் அப்ளை பண்ணணும். இப்போ வேஸ்லின் இருந்ததுன்னா நெத்தியில் காது பகுதியில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை இந்த வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அப்போ தான் ஃபேஸ்லலாம் கலர் பட்டாலும் ஒட்டாது. ஹென்னா கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஒரு டெயில் கோம் எடுத்து ஒரு சின்ன லேயர் நான் எடுக்கிறேன் பாருங்க, அது மாதிரி சின்ன லேயர் எடுத்துட்டு ப்ரஷில் ஹென்னா கலரிங்கை தொட்டு அதை எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஹென்னா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு கோம் எடுத்து நல்லா சீவி விடுங்க. அப்பதான் உள்ள ஃபுல்லா ஹேர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆன பிறகு அதை ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டுருங்க. நாட் மாதிரி போட்ட பிறகு திரும்ப அடுத்த லேயர் அதே மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி எடுத்துட்டு அதில் அப்ளை பண்ணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு லேயரும் அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டே வரணும். இந்த ஹென்னா கலரிங் ஆண்கள் சின்ன பசங்க கூட யூஸ் பண்ணலாம். சளி பிரச்சனை உள்ளவங்க மட்டும் 1 hour வச்சிருந்தா போதும். முதல் முறையா இருந்தா வாரத்துல 2 வாட்டி போடுங்க. அதுக்கப்புறம் வாரம் 1 முறை போட்டாலே போதும். நல்ல டார்க்கான கலர் கிடைச்சிடும். கடைசியாக இருக்க லேயருக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதையும் அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு அதை ஆப்போசிட் சைடில் சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டு மீதி இருந்ததுன்னா மருதாணி அதை எடுத்து அந்த கொண்டை மேலே ஃபுல்லாக போட்டுருங்க. இதனால் அது கொண்டை மூவ் ஆகாது, நல்லா ட்ரையாகவும் ஆகும். இதை அப்படியே வச்சுருந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க. குளிச்சுட்டு வந்தப்புறம் நான் இப்போ காட்டுற பாருங்கள். இதுதான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிற ஹேர். எல்லாம் நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கும். பார்க்கறதுக்கு கலரிங் போட்ட மாதிரியே இருக்கும். இந்த ஹென்னா கலரிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.